மட்டன் குழம்பு எப்படி செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து போட்டுட்டு அது நல்லா ஒரு லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுட்டு அதை நல்லா ஒரு கிரேவியாக வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அப்புறம் மட்டன் நமக்கு எவ்வளோ தேவையோ அதளவு மட்டன் போட்டுட்டு மட்டனுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அதோட தண்ணி நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு அதோட கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாவை தூள் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் அந்த சிக்கன் கபாப் மசாலா வந்து இருக்குது அது வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் வந்து போட்டுட்டு நல்லா மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நமக்கு எவ்வளோ கிரேவி பதத்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி, குழம்பா வைக்கணும்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு விசில் வச்சுக்கணும். ஒரு 10 விசில் வச்சு எடுத்தோம்னா நல்லா குழம்பு ரெடி ஆயிடும். அப்புறம் கொஞ்சமாக பொடிசாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி எடுத்துருக்கு குழம்பு விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா மேலே ஃபுல்லாக தூவிக்கிட்டு இது பண்ணோம்னா இது மட்டன் குழம்பு வந்து ரெடி. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு வச்சுட்டு லைட்டாக ஒரு முட்டை மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும்.